இன்னைக்கு சிலவங்களோட வாழ்க்கையே போய் வாய திறந்தாலே அடுத்தவங்களோட நல்ல முறையில நடக்கக்கூடிய மனுஷன் இன்னைக்கு உலகத்துல சகோதரர்கள் இந்த பேரை வாங்குறதுக்கு தானே இது கஷ்டம். இவரோட பேசி வேலை இல்லை, இவரோட பேசுறேன்னா போய் வேலை. வெயிட் உள்ள கனமுள்ள அமலாக என்ன தெரியுமா இருக்கும்? மின் ஹுஸ்னில் ஹுலுக், நல்ல பண்பு இருக்கும்னு சொன்னாங்க சகோதரர்கள். ஒரு முஸ்லிம பத்தியும் ஒரு சொட்டு பொறாமை இல்ல. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த நியமத்தை பார்த்து நான் ஒரு நாளும் பொறாமப்படுறது கிடையாது என்று சொல்லி அந்த சஹாபி சொல்றார். அன்பானவர்களே, அந்த சஹாபி ஒரு சொர்க்கவாசின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதானமாக சொல்றதுக்கு காரணமே என்ன தெரியுமா? முஸ்லிம்களை பத்தி ஒரு சொட்டு யார பத்தியும் மனசுல பொறாமை இல்லை. அடுத்தவங்களோட நல்ல முறையில நடக்கக்கூடிய மனுஷன் இன்னைக்கு உலகத்துல சகோதரர்கள் இந்த பேரை வாங்குறதுக்கு தானே இது கஷ்டம். அடுத்தவங்களோட விஷயத்துல தலை போடாம, அடுத்தவங்களோட விஷயத்துல தலை போடாம வாழ்றதுக்கு தானே இது மிக கஷ்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அன ஸஈமுன் பிபைத்தின் ஃபீ ரபதில் ஜன்னதி, நான் ஒரு ஆளுக்கு சொர்க்கத்துல கீழ் பகுதியில வீடு ஒன்று எடுத்து கொடுக்க என்ன பொறுப்பு நான் அவருக்கு என்ன தெரியுமா செய்வேன்? கியாமத் நாள்ல சொர்க்கத்துல கீழ் பகுதியில ஒரு வீடு எடுத்து கொடுப்பேன். யார் அது? லிமன் தரக்கல் மிராஅ வ இன் கான முஹிக்கன். சொன்னாங்க, ஒரு மனிதன் அவரு தான் உண்மை, அவருடைய சைத்தான் சரி, ஆனா அப்படி இருந்தும் சண்டைக்கு போவாம ஒதுங்குறாரு தானே ஒரு ஆள். இவரோட பேசி வேலை இல்லை, இவரோட பேசுறேன்னா போய் வேலை. அவர் வாட்ஸ்அப்ல வாய்ஸ் கிளிப் போட்டதுனால நான் திருப்பி போட தேவையில்லை, நானும் இதை மாதிரி ஆயிடுவேன் என்று சொல்லி சண்டைக்கு போவாம, பிரச்சனைக்கு போவாம, உலகத்துல சண்டையை விரும்பாத ஒரு குரூப் இருக்கிறாங்களே. உலகத்துல வேண்டாம் செலவங்க பார்த்து சொல்லலும், அவரை பார்த்து இவர் பயந்துட்டாரா, இதான் சத்தம் இல்லாம வாய மூடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லலும். ஆனா சகோதரர்களே, அது எப்படியாப்பட்ட ஒரு அமல் தெரியுமா? ஒருத்தரோட வீணான ஒரு பிரச்சனையை போகாம ஒதுக்குறோம் தானே. பேசி வேலை இவரோட பேசினா நாங்களும் இவரமாய் ஆகிறோம் என்று ஒதுக்குறாங்க தானே. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படியாப்பட்டு சண்டைக்கு போகாம ஒதுங்குற ஆட்கள், இப்படியாப்பட்டவர்களுக்கு நான் சொர்க்கத்துல கீழ் பகுதியில் ஒரு வீடு ஒன்று எடுத்து கொடுக்க தயார். சொன்னாங்க, இன்னொரு ஆளுக்கு சொர்க்கத்துல நடுப்பகுதியில நான் ஒரு வீடு ஒன்று எடுத்து கொடுப்பேன். அவங்க யாரு தெரியுமா? லிமன் தரக்கல் கதிப வைன் கான மாசிஹன், ஜோக்குக்கும் பொய் சொல்லாத ஆட்கள். பொய்ன்றது அவட வாழ்க்கையில சும்மா சரி வராது. அன்பானவர்களே, இன்னைக்கு சிலவங்களோட வாழ்க்கையே போய் வாய திறந்தாலே போய் ஈக்கிறது. வெள்ளவத்தையில கேட்கப்ப கூட சொல்லுவார், நான் இப்ப கொல்பிட்டியில ஈக்கிறேன்டுவார். அன்பானவர்களே, வாய திறந்தாலே சிலர் இன்னைக்கு பொய் பேசி எந்த அளவுக்கு வாய் பழவிட்டுண்டா அந்த பொய்ய பத்தி ஒரு சொட்டு பழக்கம் இல்லை. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த மனிதன் பொய்ய பயப்படுறாரு, ஜோக்குக்கும் பொய் சொல்றாரு இல்ல, இப்படியாப்பட்டவர்களுக்கு சொர்க்கத்துல நடுப்பகுதியில நான் ஒரு வீடு எடுத்து கொடுப்பேன். அன்பானவர்களே, சொர்க்கத்துல ஆக உயர்ந்த பகுதியில ஒரு மனிதனுக்கு நான் ஒரு வீடு எடுத்து கொடுக்க பொறுப்பு உண்டாங்க சகோதரர்களே. அந்த மனிதன் யாரு தெரியுமா? அந்த மனிதன் யாரு தெரியுமா? லிமன் ஹஸுன குலுகுஹு, உலகத்துல வாழும் பொழுது சண்டை சச்சரவு இல்லாம, பொறாமை இல்லாம, நல்ல அஹ்லாக்கோட நடந்து கொள்ற ஆட்கள் இருக்கிறாங்க தானே, நல்ல பண்புடையவர்கள். நல்ல பண்புடைய ஆட்களுக்கு சகோதரர்களே, ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்துல ஆக உயர்ந்த இடத்துல நான் அல்லாஹ் கிட்ட ஒரு வீடு எடுத்து கொடுப்பேன். கடைசியாக ஒரு ஹதீஸ் சொல்லிட்டு என்னுடைய குத்பாவை முடிச்சு கொள்கிறேன். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா மின் ஷைஇன் அஃபலு ஃபில் மீசான், நாளைக்கு மீசான் தராசுல சகோதரர்களே அல்லாஹ் எங்களுடைய எல்லா அமல்களை போட்டு நிறுப்பான். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மீசான் தராசுல எங்களுடைய அமல்களை போட்டு நிறுக்கும் பொழுது ஆக கனமுள்ள அமலாக, ஆக வெயிட் உள்ள அமலாக என்ன தெரியுமா இருக்கும்? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க நிறைய அமல் செஞ்சிருப்போம், பல ஆயிரம் நன்மைகள் செஞ்சிருப்போம், அந்த அனைத்து நன்மைகள்லையும் அந்த மீசான் தராசுல போட்டு நிறுக்கும் பொழுது ஆக வெயிட் உள்ள கனமுள்ள அமலாக என்ன தெரியுமா இருக்கும்? மின் ஹுஸ்னில் ஹுலுக், நல்ல பண்பு இருக்கும்னு சொன்னாங்க சகோதரர்கள்.